ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அதிகமாக குக்கர் வந்து யூஸ் பண்ணி சமைப்போம் இல்லையா? அப்படி யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா டைட்டாக அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரத்தில் நமக்கு விசில் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் சைடில் தண்ணி வந்து இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா விசில் வந்து வர்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு கேஸுமே ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட குக்கரை இப்போவே கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கரண்டி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வதக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சைடில் இந்த கரண்டியை வச்சு 2 தட்டு தட்டுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அதை கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த குக்கரோட அந்த சைடு பகுதியில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல டேமேஜ் ஆகியிருக்குல்ல. இந்த மாதிரி டேமேஜ் ஆகி இருக்கும்போது அந்த குக்கரோட விளிம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் நீங்கள் விசில் வந்து உங்களுக்கு குக்கரில் வந்து வரவே வராது. சைடில் வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேமேஜ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரைட் சைடில் வந்து கரண்டி யூஸ் பண்ணி சமைச்சிட்டு ஒரு 2 தட்டு தட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி செய்யாதீங்க. நிறைய அது வந்து சின்ன பிரச்சனை, நமக்கு கண்ணுக்கே தெரியாத பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதோட செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அதை வந்து எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ரூ. 10 ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உப்பு காகிதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்படி வந்து நீங்கள் தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உப்பு காகிதம் வந்து யூஸ் பண்ணி நம்ம தோசைக்கல்ல கூட பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் ஆக்கின வீடியோ கூட நிறைய வியூஸ் வந்து போன வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த உப்பு காகிதத்தை அந்த உங்களுக்கு டேமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடங்களில் வந்து வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்படி வந்து தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா காகிதம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி அந்த தேய்ச்ச இடத்துல இருந்து அந்த நிறைய டேமேஜ் அந்த கரண்டி வச்சு நம்ம தட்டும்போது எப்படி இருந்தது கீரலாக இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிரும். ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அழகாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் காட்டும்போது நல்லா க்ளீன் ஆகிட்டு இருக்குது. இப்போ திரும்ப நான் வந்து குக்கர் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். வீடியோ எந்த இடத்துலையுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணலை, எடிட்டும் பண்ணல. ஸோ கண்டிப்பாக அப்படியே வந்து வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா விசிலும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து வர ஆரம்பிச்சிடும். டேமேஜ் இருக்குது அப்படின்னா ரொம்ப லேட்டாக விசில் வரும். தண்ணி சைடில் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கேஸுமே ரொம்ப செலவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சின்ன பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசிலும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தண்ணி வந்து எந்த விதத்துலையுமே வந்து லீக் ஆகவே இல்லை. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட வீட்டில் குக்கரில் இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கரெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லெஃப்ட் சைடும் வந்து காட்டுறேன் பாருங்கள். எந்த பக்கமுமே தண்ணி வந்து எனக்கு லீக் ஆகவே இல்லை. இப்போ ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. நான் உங்களுக்கு கை வச்சுமே வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் வந்து லீக் ஆகிறதுக்கான தடமே இல்லை. ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருமல், சளி, ஜுரம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த திரிகடுகு சூரணம் வந்து கொடுக்க சொல்லி பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த பொடியே கொடுத்துருவாங்க. அதாவது திரிகடுக பொடி வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து க்ளீனாக ஒரு ஒரு பொருளையும் பார்த்து க்ளீன் பண்ணி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பொருட்களையுமே தனியாக வாங்கிக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி 3மே சம அளவில் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் அளவில் வந்து தனித்தனியாக வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட தோல், அதாவது காய வச்ச இஞ்சியை தான் நம்ம வந்து சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோல் வந்து விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து தோலை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்.
வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சுக்க வந்து தனியா எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த திப்பிலியிலயும் வந்து பார்த்திங்கன்னா நெறைய டஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திப்பிலியையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகையும் வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு வந்து அரைச்சோம் அப்படின்னா, பிளேடு வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும். ஸோ, அதனால இந்த மாதிரி வந்து இடிகல்லுல போட்டுட்டு லைட்டா அப்படியே தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா அரைப்பட்டு வந்துடும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இருமல், சளிக்கு குறிப்பிட்ட அளவுல இத வந்து எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஜுரம் இருக்கு அப்படிங்கும்போது, இத வந்து நீங்க எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லேசா வந்து சளி பிடிக்குது அப்படின்னும் போதே, நீங்க லைட்டா தண்ணீல கூட இத ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கூட போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வந்து குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 பொருளையும் அதாவது மிளகு, திப்பிலி 2த்தையும் சேர்த்து வந்து ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் மிக்ஸில. அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா இந்த சுக்கையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸான பவுடரா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த பவுடர ஒரு பெரிய பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அதாவது ரொம்ப மாசத்துக்கே இது வந்து உங்களுக்கு வரும். சீக்கிரத்தில வந்து கெட்டும் போகாது. ஸோ, ஒரு ஸ்பூன் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ 1 டம்ளர் இப்போ ஒருத்தருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்கும்போது, இதில வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிச்சு அந்த தண்ணியில அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறமா, பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா? அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பனங்கற்கண்டும், இந்த பொடி இதுவ மட்டும் எப்பவுமே வந்து ஸ்டாக் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு, இந்த மாதிரி வந்து பனங்கற்கண்டு சேர்த்து கலந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து லைட்டா வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் வந்து குடுக்கலாம். பெரியவங்களா இருந்தீங்கன்னா, 1/2 டம்ளர் நீங்க அப்படியே வந்து குடிக்கலாம். சளிக்கு நல்லாவே கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பர்னர் ரொம்ப கருத்து போயிட்டு, அதாவது நம்ம சமைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சு, ரொம்ப கருத்து போயிட்டு, பார்க்கும்போதே கலர் வந்து இப்படி இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ, இத வந்து எப்படி ஈஸியா கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ள இந்த பர்னர போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்பிக்க போட்டு நல்லா அந்த மாதிரி ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நைட்டு வேலைலாம் முடிச்சுட்டீங்க. இப்போ நீங்க இத வந்து பர்னர் எடுத்து இப்படி போட்டு கிளீன் பண்றதுக்காக நீங்க ஹார்பிக்க ஊத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாவே அந்த பர்னர்ல அந்த ஹார்பிக் வந்து நல்லா ஊறிட்டு, அந்த கறைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்குமே அது வந்து ரிமூவ் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் காலையில நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி, முடிஞ்ச வரைக்கும் நீங்க கையில இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்தீங்கன்னா, உங்களோட பர்னர் வந்து ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடும். ஸோ பாருங்க, நான் முன்னாடி காமிக்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு அந்த கறைகள் எல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு. டைம் இருந்தது அப்படின்னா, நல்லா தேய்ச்சு குடுக்கும்போது, இன்னுமே நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற இந்த மாதிரியான பித்தள பாத்திரங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு அப்படின்னா, இத வந்து ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருக்கு. அங்கங்க ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா, பொட்டு பொட்டா இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். கஷ்டப்படாம ரொம்ப கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. இப்போ இத வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, லெமன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னாலே வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது, இந்த ஒரு மாதிரியான புள்ளி புள்ளியா உங்களுக்கு அந்த பித்தள, செம்பு பாத்திரங்கள்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நிமிஷத்துல உங்களுக்கு அந்த தண்ணீல போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பளிச்சுன்னு புதுசு போல கிளீன் ஆயிடும். இந்த எலுமிச்சை உப்பு வந்து உங்களுக்கு நெறைய கடைகள்ல கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட பிரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியான பிரைஸ் தான். ரூ. 16 தான் இந்த சின்ன பாக்கெட்டு. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுல இருக்கக்கூடிய பாக்கெட் தான். இந்த மாதிரி பாக்கெட் வந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க கஷ்டப்படாம உங்களோட பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா கிளீன் பண்றதுக்கு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம கொஞ்சமா கொட்டி எடுத்துக்கலாம். பாத்திரம் வந்து நெறைய இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான அளவுல வந்து எடுத்துக்கோங்க. இல்ல அந்த ஒரு பாக்கெட் கூட நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த 2 பொருள் மட்டும் கிளீன் பண்ண போறதுனால, ஒரு சின்ன பாத்திரத்தில தண்ணி வந்து எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமான தண்ணியில ஊற வைங்க. இப்போ அந்த எலுமிச்சை உப்ப வந்து உள்ளுக்குள்ள கொட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா விம் லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து தேய்ச்சு கழுவும்போது லைட்டா நொர வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் விம் லிக்விட் ஏதாவது நீங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற எந்த லிக்விட் வேணாலும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற பொருள இதுக்குள்ள வந்து நம்ம தண்ணீல சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ லைட்டா தண்ணி அந்த எலுமிச்சை உப்பு தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில படும்போதே நல்லா பளிச்சுன்னு கலர் வந்து மாறுறது உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். இப்போ இத வந்து ஒரு 10லருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட ரெஸ்ட்டில அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா ஊறி வரட்டும். பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்து சூப்பரா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எடுத்து அலசி வச்சிடலாம். நம்ம வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்க்ரப்பர், அதாவது இந்த பச்சை ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா? அத வந்து யூஸ் பண்ணி நம்ம இத வந்து தேய்ச்சு கழுவிடலாம். லைட்டா அங்கங்க அந்த புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. அது எல்லாமே வந்து நமக்கு போயிடும். சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி எப்பவுமே வந்து தேய்க்கக்கூடாது. பாத்திரங்கள் வந்து கிராச்சஸ் வந்து அதிகமா விழுந்துரும். டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டா வந்து தேய்ச்சு குடுத்துருங்க. இப்படி தேய்க்கும்போதே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகுறது உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடிக்கடி வந்து பூஜை சாமான்லாம் நீங்க வந்து கழுவுறீங்க அப்படின்னும்போது, இந்த மாதிரி வந்து உப்பு நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரெகுலரா நீங்க வந்து வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இந்த பீத்தாம்பரி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி தோல் உரியிற மாதிரி, ஒரு மாதிரி சொர சொரப்பா அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில வந்து உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் அந்த தண்ணீல ஊற போட்டுட்டு நீங்க பாத்திரத்த வச்சுட்டீங்க அப்படின்னா, அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். 10 நிமிஷத்துல எடுத்து நீங்க அப்படி தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி வந்து உருளி யூஸ் பண்ணி நம்ம வந்து பூக்கள்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும்போது, அது வந்து சீக்கிரமாகவே வந்து அழுக்கு அதிகமா பிடிச்சு கருப்பாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா வந்து நான் தேய்ச்சு விட்டுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. எப்பவுமே வந்து நீங்க நார்மலா இந்த மாதிரி தண்ணீல நீங்க வாஷ் பண்றீங்க. அதாவது நம்ம எப்பவுமே சிங்க்ல வர்ற தண்ணீல தானே கழுவுவோம். ஸோ அது வந்து உப்பு தண்ணியா இருக்கிறதுனால, அந்த பாத்திரத்த கழுவி நீங்க எடுத்ததுக்கு பிறகு நல்ல தண்ணி கொஞ்சமா பிடிச்சு, அதுக்கப்புறமா நீங்க அதில வந்து அலசி வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே புதுசு போல இருக்கும். சீக்கிரத்தில உங்களுக்கு வந்து அது கருத்து போகாது. ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாவும் உங்களுக்கு வந்து வராது. எப்பவுமே பாத்திரம் வந்து நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இத வந்து ஒரு காட்டன் துணி வச்சு ஈரம் இல்லாம தொடச்சு வச்சுருங்க. அப்பதான் அந்த ஒரு மாதிரியான டாட் டாட்டா உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ மறக்காம இந்த உப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில இப்ப வந்து நம்ம பூக்கள் வந்து போட்டு டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே புதுசு போல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா சின்ன சின்ன தட்டுல இருந்து பெரிய தட்டு வரைக்கும் நெறையவே வந்து வெரைட்டியா நம்ம வந்து வச்சிருப்போம். அத வந்து ஃபுல்லாவே வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேன் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பால் வாங்குன ஒரு கேன் தான். ஸோ இந்த கேன்ல தான் என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். இப்போ ஒரு கத்திய வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுற இந்த இடத்துல நம்ம இந்த கத்திய வச்சு அழகா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு நடுவுல சின்ன சின்ன கேப் வர்ற மாதிரி நீங்க விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆயிடும். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால நான் அத வந்து அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அழகா நீங்க வந்து கலர் பண்ணினதுக்கு அப்புறம் கூட இத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா கேப் வந்து விட்டுட்டு, பக்கத்துல வந்து இன்னொரு தடவ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் வந்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டா போதும். அடியில வந்து கட் பண்ணும்போது கரெக்டான அளவுல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் சின்னதாவும், ஒரு பக்கம் பெருசாவும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிளேட் வைக்கும்போது, ஒரு பக்கம் மேல, ஒரு பக்கம் கீழ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நிக்கும். ஸோ 2 பக்கமும் சமமா இருக்கிற மாரி இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத விட கொஞ்சம் பெரிய சைஸ் கேனா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிடுற பிளேட் கூட வந்து அடுக்கி வைக்கலாம். இந்த கேன்லயே கூட சாப்பிடுற பிளேட்லாம் கூட அடுக்கி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது ஒரு ஓரமா இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து நம்ம நெறைய வச்சிருப்போம். ஸோ இத வந்து நம்ம ஒரு பாத்திரம் அடுக்குற ஸ்டாண்ட்லயோ, எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஸ்பேஸ் வந்து நமக்கு நெறையவே தேவைப்படும். அதுவும் கிச்சன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ
இப்போது இந்த ஒரே ஒரு கேன் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 கேன் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அழகாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சி நம்ம வந்து அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்லேயே ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நான் வந்து செல்ஃபில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அழகாக நம்ம வந்து அதை மூவ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா கிச்சனுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.